தொடப்போம். ஆமா தொடப்போம். இந்த தொடப்பத்துல வந்து அந்த இது கொட்டுது நிறைய. நைட் என்ன சின்னதா ஆயிட்டுக்குது. நைட்டியா நைட்டி நான் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டேன். இங்க நல்லா சாப்பிடுறல மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா, அதனால கொஞ்சம் வளர்ந்துட்டேன். அதனால நைட்டி கொஞ்சம் சின்னதா ஆயிடுச்சு. ஓஹோ சரி சரி பொறுமையா போயிருக்குமா. மூக்கு ஓட்ட அத்தை கொஞ்சம் பெருசு, தூசி எல்லாம் உள்ள போகுது அடிக்கடி. சாப்பிட்டீங்களா அத்தை? இன்னும் சாப்பிடலையே. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்கு. நான் ட்ரெஸ் மாத்திட்டு மட்டும் வந்துட்டுங்களா? ஈரமாயிட்டுக்குதா? ஒரு நாளைக்கு 4 நைட்டி போல. சரி சரி மாத்து போ. இது நோன்லாம் நமக்கு நிம்மதியா இருக்க மாட்டேங்குது. அப்படியே உள்ள பூத்துக்குது ட்ரெஸ் மாத்துறது 10 மணி நேரத்துக்கு. இந்த மாமியார் பொம்பளை என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுமா. அது எதுக்குமா எனக்கே போன் பண்ணி சொல்ற? ஐயோ மாமியாரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பூடிச்சி கூண்டில் அடைச்சி இதுவாகுதா? இது குழந்தையா இருக்கிறப்ப அவ்வளோ குண்டிய கழுவி அது இது நம்ம பார்த்துட்டா. எவ்வளோ லீவ் விட்டாங்க, எவ்வளோ அழகா தூங்குது பாரு. இப்ப இப்படி பேசுதா? இப்ப பாரு அத்தை, காஃபி ரெடி ஆயிடுச்சு, அங்க மேல வைக்கிறேன். போடுமா, காப்பி போடு. காப்பி ஒண்ணுதான் எனக்கு அப்படியே இது. அதை குடிச்சிட்டு அப்படியே சுத்துவேன் தெம்பா. பாத்தியா பாத்தியா சரியான விஷமாகுதுமா இது. அவ குடிக்கிறதுக்கு மட்டும் நல்லா திக்கா குடிப்பா. மாட்டுப்பால் அப்படியே டைரக்டா வந்துடும் சட்டிக்கு. அப்படியே கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்க போறப்ப மட்டும் நாங்க இவ்வளவு போடுறோம் அவளை போடுறோம் இது போடுறோம் அது போடுறான்னு. இப்ப சொன்னல இந்த நகை போடுறத பத்தாம அதுக்கு அது கண்ணு இதெல்லாம் சேர்த்து இவளுங்க குடும்பத்துக்கு இவளுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு நாள் கிழிப்பா வந்தானா. குட்டி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. பொண்ணா இல்ல அப்படின்னு அது இன்னும் ரதின்னு நினைப்பு. அதுக்கு நான் என்ன அப்பெல்லாம் எவ்வளோ அழகா இருந்தேன். அன்றைக்கி அதுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தோன்னு சொன்னல. நீங்கள் ஒரு தக்காளி சாதம் ஒன்று செஞ்சேன்னு சொன்னேன். அப்போது கீழே ஒரு பக்கம் வந்து சோப்பு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவ்வளோ கத்து. இல்லைம்மா சும்மா எல்லாத்துக்கும் நொட்டம் சொல்லிட்டே இந்த வெறுப்பாவாது. நம்ம காலில் ஒழுவானுங்க. அந்த பொண்ணு தான் வேணும், வேணாம், அந்த பொண்ணு தான் வேணும்னு. நீங்கள் நல்லா வாங்கி கட்டிக்கிறியா? என்ன மட்டுமா கேட்குது? உன்னை தானே கேட்குது. வீட்டுக்காரன் ஆஃபீஸ் போயிட்டான். இவன் தூங்குறான். இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போல. ஆமாம் படுத்துட்டு தான் இருக்கிறான். எதுக்கு ரூமுக்குள்ள இருந்தே ஃபோன் பண்ணிட்டு இருமா ஃபோன் பண்றான். அம்மா எதுவும் பேசாத. இது பாரு உள்ள ரூமுக்குள்ள உக்காந்துக்கின்னு அவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னலாம் பேசினு இருக்குதுன்னு. தூங்குது பாரு. இது ஒரு இது என்னத்த செஞ்சு கிழிச்சிட்டாளுங்க இவளுங்கெல்லாம் வந்து எனக்கு. மருமகளாம் என்ன பண்ணாளுங்க? ஒன்றும் கிழிக்கல. வரும்போது அப்படியே வாயே திறக்கல. அப்படியே முந்தா அப்படியே அமுக்கின்னு இருந்தா. வாய் பின்னாடி எல்லாத்தையும் ஒன்று கேட்டால் வாயை திறக்காது. அப்படியே அத்தை அத்தை அத்தைன்னு இனி என்னென்ன பேச்சு பேசுது நம்மள. காது பட காதில் கேட்குதுன்னு தெரியும். அப்படியும் பேசுது. ஏன்னா கொடுமையாக பண்ணுறேன் இதுங்களே. பாத்திரம் கழுவ சொன்னால் அப்படியே மூஞ்சி மாறுது. குழம்பு செஞ்சு கொடுக்க சொன்னால் மூஞ்சி மாதிரி. குழம்பு வைக்குதுன்னா குழம்பு அது. சாம்பார் மூத்திர மாட்டை வைக்குது. நான்லாம் அப்போலாம் சாம்பாரை வச்சேன்னா அப்படி இருக்கும். என் வீட்டுக்காரன் அப்படி சாப்பிடுவான். என்னத்த செஞ்சு கிழிக்குதுங்க இவனுங்களுக்கும். அப்படியே என் பிள்ளைய செருப்பு கழட்டி இந்த புறம்ப கடிச்சா கரெக்டாக இருக்கும். ஊரில் வேற இச்செல்லும் கால் பண்ணிட்டா. நான் ஒரு காஃபி. ஹலோ மேடம், எப்படி எழுதுனீங்க? சூப்பரா எழுதுனேன்டி. சம்மடி மச்சி. சத்தியமா எனக்கு தெளிவா கிளியரா இருந்துச்சு பேப்பர் எல்லாமே. ஃபுல் மார்க் எடுத்துருவியா? பர்சன்டேஜ் எனக்கு தெரியல, ஆனா கம்பல்சரி பாஸ் ஆயிடுவேன். நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவியா மச்சி? உண்மையா சொல்றேன்டி. அப்படியே ஃபில்டர் பண்ண மாதிரி இருக்கானுங்கடி ஒவ்வொருத்தனும். அவனுங்க முகத்தை பார்க்கறப்பவே தெரியுது அப்படியே சப்பியா. அவனுங்களாம் டாக்டர் அப்படின்னு அப்பவே பட்டம் கொடுத்துடலாம் போல. அவ்வளோ கியூட்டா இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொருத்தனும் அப்படியே மொழுன்னு டைஸ் ஆகுது பப்ளி மாஸ் மாதிரி இருக்கானுங்கடி. உன் புத்தி மாறுதா பாரு. அப்படியே இருக்க. ஒரு அடுத்த லெவல் போய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க. அங்க போயிட்டு அப்படி சப்பி மாதிரி இருக்கான், சுப்பி மாதிரி இருக்கானு. மென்டலு வீடு ரொம்ப சீன் போடாது. சரி பாஸ் ஆயிடுவேன். படிக்கிறதுக்கு இங்க காசு இருக்கா? மச்சி போடி சும்மா வெறுப்பேத்துறாத. ஞாபகப்படுத்திட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல லோ காஸ்ட்ல படிச்சுட்டு வந்தான்.
எருமை, இவ்வளவு நாள் ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்ல? சத்தியமா எனக்கு தெரியல. டே குகன், அவன் கிட்ட போனை கொடு. வருங்கால டாக்டர். ஏன் உன்கிட்ட சொன்னதே இல்லையா? நான் அப்ராட்ல தான் படிச்சேன். என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதுக்கு எவ்வளவு காசு ஆகும்? இங்கெல்லாம் படிக்க வைக்க முடியாது. நீ ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா போதும், சூப்பரான யூனிவர்சிட்டியில லோ காஸ்ட்ல பண்ணி கொடுப்பாங்க. அதை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்றீங்க எனக்கு? ஹலோ மக்களே, அப்ராட்ல NMC WHO அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டியில லோ காஸ்ட்ல MBBS படிச்சு முடிச்சிடலாம். இதுவரை இவங்க தமிழ்நாட்டுல 100+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ராட்ல அட்மிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. FMG கோச்சிங், இந்தியன் ஃபுட், சேஃப்டியான ஹாஸ்டல் அண்ட் டாக்குமெண்டேஷன் எல்லா ப்ராசஸுமே கூடவே இருந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நான் எப்படியாவது MBBS படிச்சு ஆகணும்னு வெறியோட இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ மக்களே, நீங்களும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸும் நீட் எக்ஸாம் எழுதிருக்கலாம், இல்லை MBBS படிக்கலான்ற முடிவோட இருக்கலாம். சென்னையில் இருக்கிற ஸ்டெப்வொர்த் கன்சல்டன்சியை இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே நம்பர் கொடுக்குறேன். அவங்களுக்கு அவளுக்கு தான்மா இது. சரி, ஸ்டார்ட் பண்ண. ரெடி மேம். விஷால் ஃபேன் போல. கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபிங்கர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மேம் ஷேக் பண்ணாதீங்க மேம், அப்புறம் வந்து மெஹந்தி ஷேக் ஆயிடும் கை ஃபுல்லா. சாரி மேம், ஷேக் பண்ணாதீங்க மேம், ப்ளீஸ் மேம். கொஞ்சம் தலை அரிக்குதுங்க, சொல்ல முடியுமா? ட்ரைசெப்ஸ் வந்தனால கையை தூக்க முடியல. அரிக்குதுங்களா? எங்க? சுகமா இருக்கு. அவர் பெயின் ஓடுது பாருங்க, எடுத்துருங்க. பெயினா? குத்திடுங்க, நறுக்குன்னு சத்தம் கேட்கும். குத்திடுறேன் மேம். ஒன் மினிட் மேம். கை வலிக்குது பயங்கரமா. மேம் இந்த மேல வந்து ஆலமரம் வரைஞ்சு விழுதுகள்லாம் தொங்க விடலாமா? ஆலமரம் வேணாம் சிஸ்டர், எனக்கு பனைமரம் போடுங்க. மேம் உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? உங்களுக்கு நான் கையில போட்ட மெகந்தியே உங்களோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு அது காணாம போயிடுச்சு. இன்னும் நீங்க எனக்கு பேமெண்ட் பண்ணாம இருக்கீங்க. இப்படிதான் ஜிபேல ஹாய்னு அனுப்பின்னு சொல்லிட்டு ஒரு 37 தடவை நான் ஹாய்னு அனுப்பிட்டேன். ஒரு தடவை கூட திருப்பியாச்சா ஹாய்னாச்சும் அனுப்பி தொலைங்க. ஹலோ சிஸ்டர் வந்துட்டீங்களா? மேம் நான் ரீச் ஆயிட்ட லொகேஷன். ஆக்சுவலி வந்து நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு பிங்க் கலர் பில்டிங் இருக்கு. இங்க பந்தல்லாம் போட்டு சாங் ஓடிட்டு இருக்கு பாருங்க. கண்ணாலே. ஹாய் மேம். அந்த வர நேர்ல பி மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நீங்க வந்து 5K பேக்கேஜ் தான் புக் பண்ணிருந்தீங்கல்ல? ஆமாமா 5K தான் புக் பண்ணியிருந்தேன், காஸ்ட்லியா. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி லோக்கல் மாதிரி தான் எடுப்போம். சிஸ்டர் கன்சில்லாம் வச்சிருக்கீங்களா? இல்லை மேம், இப்போ நிறைய பேர் வந்து சென்சிலும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. இதோடைய ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாக வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரவே வராது. சவுண்டு கம்மியாக வச்சு படம் பாருங்க. இந்த ஜூஸ் இப்படி வச்சிருங்க. பனைமரம் போடுங்க. பனைமரம் ஓகேங்களா? ஓகே. கீழே 2 பேர் கல் குடிக்கணும் வரங்க. 3 பேரா போடுங்க கல் குடிக்கணும். கோச்சுக்காம எங்க அக்கா பாப்பா இருக்கா. சாரி மேம், ஆக்சுவலி வந்து எல்லாருமே இப்படிதான் மேம். நாங்க ஒரு பேக்கேஜ் நீங்கன்னா எனக்கு பிஃபோரா சொல்லிடுங்க மேம். ஐயோ அது குழந்தை கை குட்டியா தான் இருக்கும் சிஸ்டர், ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. சரி ஓகே, கூப்பிடுங்க. அருந்தவள் அருணிக்கா வா. அத்த போ, நான் வரல. வா. மெஹந்தி எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சூப்பராக வந்திருக்கு. உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா வந்திருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ. அப்படியே வச்சுக்கோங்க. செம்மையாக வந்திருக்கு. உங்களை விட பாப்பாவுக்கு செம்மையாக வந்திருக்கு. ஆமாம், அவளுக்கு தான் செம்மையாக வந்திருக்கு. ஆண்டி கிட்ட கை காட்டு. ஆண்டி பாருங்க. ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மெஹந்தி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டூடு, என்ன பூபு? எனக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி நான் உன்னை மறந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா வார்த்தை கூட சொல்லாத. சிரிக்கிற தானே? சிரிக்கிறேன் நானு. எருமை தெரியும். நீ அப்படியே சிரிச்சுட்டு உடனே அப்படியே பல்லு கடிக்கிற மாதிரி அப்படியே சமாளிக்கிறியா? சும்மா சிரிச்ச, நீ வேற. அதெல்லாம் எப்படி நடக்கும் சொல்ல? அப்படிலாம் ரியல் லைஃப்ல நடந்தா நான்லாம் உண்மையா எனக்கெல்லாம் கண்டிப்பா பாரு சிரிக்கிற பாரு. அப்ப கூட உள்ள இருக்கிறது தான் வரும். இப்போ இது நான் கேட்குறேன் உங்ககிட்ட, நீ சொல்லு. உண்மையாவே எனக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? உனக்கு அப்படி ஆச்சுன்னா நான் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துப்பேன். நான் டெய்லி சொல்லி புரிய வைப்பேன் நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணோம் அப்படின்ட்டு. சரியா? உன்ன மாதிரி கிடையாது ஒண்ணு. நானு அவ்வளவுதான், அதை தான் பண்ண போறேன் நானும். அப்படியே மாத்திர பத்தியா? இதை நான் கேட்டப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே இந்த பதில?
பெண்கள்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடலாம் சரியா, ஆண்கள் அந்த மாதிரி பதில் சொல்ல முடியாது. எது சொன்னாலும் யோசிச்சு தான் பேச முடியும். ஏதாவது பேசி யார் செருப்பால் அடி வாங்குறது. நல்லா பேச கத்துக்கிட்டடா. எதுக்கு கேட்டேன்னா, என் ஃப்ரெண்ட் நேற்று ஒரு மூவி போயிருக்கா, அந்த படத்துல இப்படி நடந்திருக்கு. ஆனா படத்துல இது மட்டும் இல்ல, இன்னும் ட்விஸ்ட் எல்லாம் சேர்ந்து நடந்திருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். நம்ம போலாமா அந்த மூவிக்கு? லீவ் தானே, சரி போலாமா? ஹலோ மக்களே, அப்படி நானும் ஹிட்டனா இருக்கேன். என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து பார்க்க போன படம் தான் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படம் சீரியஸாகவே சொல்கிறேன், தலைவனோட மியூசிக்காகவே போகலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பிஜிஎம்மே தனித்தனியாக கேட்குது. அவ்வளோ அழகாக நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் நடிச்சிருக்க 3 பேருமே டெபியூட் மூவி அப்படின்னு சொல்லவே முடியாது. சீரியஸாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸும் தனித்தனியாக சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி நம்ம மதும்கேஷ் ப்ரோவோட ஆக்டிங்கை எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஒரு கேரக்டர் மட்டும் எனக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் 3ஆம் பிறை கஜினி இந்த மாதிரி காதல் மூவி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு படம் முடிக்கிறப்போ என்னால் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. இந்த லவ் கூடவே நம்ம MS பாஸ்கர் சாரோட ஒரு ஆக்டிங் ஒரு ஃபன்னோட சேர்ந்து செம்மையா இருந்துச்சு. சீரியஸா முக்கியமான விஷயம், இந்த படம் OTTல வரும், வெயிட் பண்ணி பார்க்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஹாரிஸ் சாரோட அந்த பிஜிஎம் ஒவ்வொன்றும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். ஃபைனலி நம்ம டைரக்டர் AL விஜய் சார் மதரசப்பட்டினம் தெய்வ திருமகள் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அந்த ஃபைனல் சீன் வரும்போது சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கண் கலங்கி கிளாப் பண்ணிட்டு தான் வெளியே வருவீங்க. ஸோ இந்த மாதிரி படத்தை மிஸ் பண்ணாதீங்க, இப்போவே தியேட்டரில் போய் பாருங்கள்.